இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பீகார் தேர்தலில் மோசடி செஞ்சு தான் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஜிதின் ராம் மஞ்சி இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எல்லாம் வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு. ஆனால் கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறான். மோடிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் உங்களை நம்ப வச்சுட்ருக்குறோம், மற்றபடி மோடிக்கு அப்படி ஒரு செல்வாக்கே கிடையாது. இந்த தேர்தல் வெற்றிகள் எல்லாமே மோசடிகளின் மூலமாக, திருட்டுத்தனத்தின் மூலமாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஜிதின் ராம் மஞ்சி சொல்லியிருக்கார். அதுவும் எப்போ சொல்லியிருக்கார் அப்படின்னா, கடந்த 2-3 தினங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பீகாரில் 16 இடங்களில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறது. அங்கே ரீபோலிங் வேணும், மறுவாக்குப்பதிவு நடத்தணும், மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தேர்தல் கமிஷனை போய் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே போலான வாக்குகள், அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் அங்கே வாக்களித்தவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது பொதுவாக உங்களுக்கு தெரியும், 2019 அது ஆரம்பித்தது தான். 300 சொச்சம் பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் விவிபேட்டில் பதிவான வாக்குகளுக்கும் இடையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருந்தது அப்படின்னா அன்னைக்கே மிகப்பெரிய வழக்குகள் எல்லாம் கோர்ட்டுக்கு போனது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் பீகாரில் 16 இடங்களில் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம், அதாவது போட்டுறது கொஞ்சம் பேர், ஆனால் பதிவாக இருக்கிறது பல அப்படிங்கிற போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த இடங்களுடைய தரவுகளை திரட்டி பீகாரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, நீங்கள் இங்கே மறுதேர்தல் நடத்தி ஆகணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் ஜிதின் ராம் மஞ்சி சொல்கிறாரு, இல்லை பாஜக பீகாரில் வெற்றி பெற்றது, அதாவது நாங்கள் வெற்றி பெற்றது என்பது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான், தேர்தல் முறைகேடுகளை நடத்தித்தான், மோசடி நடத்தித்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராகுல் காந்தி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டார். என்ன அப்படின்னா, அவர் ஓட்சோரி தொடர்பாக வெளியிட்ட அந்த பதிவில் ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை காட்டுறார். அதில் கேரளாவை சார்ந்த பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் ஒருத்தன், அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் இந்தியாவில் எந்த இடத்தில் வெற்றி பெற வேண்டுமானாலும் நாங்கள் காஷ்மீர்லேருந்து வேணாலும் ஆட்களை இறக்குவோம், பீகார்லேருந்து ஆட்களை இறக்குவோம், மகாராஷ்டிராவிலேருந்து ஆட்களை இறக்குவோம். அதாவது தெளிவாக சொல்கிறதா இருந்தால், இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்க, தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது இல்லையா, அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு, இப்போ அயோத்தி பாபர் மசூதியை மாதிரி திருப்பரங்குன்றத்தை அப்படி உருவாக்கி, ஏன்னா ராஜா தெளிவாக சொல்லிட்டான் இல்லையா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ந்து இவங்க அயோத்தியா மாற்றிடுவாங்க இதை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா என்ன சொல்கிறான், ஆமாண்டா நாங்கள் அயோத்தியா மாற்றுறதுக்கு தாண்டா நாங்கள் காத்துட்ருக்குறோன்னு அவன் பகிரங்கமாக வீடியோலாம் வெளியிடுறான். அப்போ திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அடுத்த தேர்தலில் பாஜக அங்கே வெற்றி பெற்றது. ஏன்னா காலங்காலமாக நம்ம உட்பட எல்லோரும் என்ன பேசுகிறோம், கலவரம் நடந்ததுன்னா அது பாஜகவுக்கு கெயின், பிஜேபி வெற்றி வருது. அப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குவது, அதன் மூலம் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா. அப்போ அதை நோக்கி நகர்த்துறதுக்கு, அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்கினா, ஆனால் ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும், ஊடகங்கள் வழியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். எப்படி வெற்றி பெறுவது? இப்போ பீகாரில் நடந்தது மாதிரி இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சாங்களோ, அவர் சொல்கிற மாதிரியே தமிழ்நாட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் குஜராத்திலேருந்து, பீகார்லேருந்து, மகாராஷ்டிராவிலேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து நாங்கள் ஆட்களை இறக்குவோண்டா, இறக்கி நாங்கள் இங்கே ஓட்டு போடுவோம், உங்களால் செய்ய முடிகிறத செய்யுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லையா. அதற்கான களமாக நீங்கள் தமிழ்நாடை மாற்றலாம் இல்லையா, மாற்றி வெற்றி பெறலாம் இல்லையா. இப்போ இதெல்லாம் இருக்குது தானே. இப்போ ஜிதின் ராம் மஞ்சி இன்றைக்கி சொல்லி இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி வைத்திருக்கு. பிஜேபியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் மோடிக்கு உடனடியாக சொல்லியிருக்காங்க, அவனை உடனடியாக பதவியை விட்டு தூக்கிடுங்க, அவன் இப்படி பேசலாம், ரகசியமாக பேசியிருப்பாங்க, நம்ம செஞ்சதெல்லாம் புட்டு வச்சுட்ருக்கிறான், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கன்னு மோடிகிட்ட கேட்டிருக்கலாம். அது கூட நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ என்னென்னா, ஜிதின் ராம் மஞ்சியை தூக்கணும் அப்படின்னு கட்சியில் ஒரு மிகப்பெரிய கலகம் வெடித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கூடுதலான ஒரு செய்தி என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பீகாரில் இப்போ 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 52 இடங்களில் தான் காங்கிரஸ் கூட்டணி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. நம்ம யாருமே எதிர்பார்க்கலை. அதாவது ஒரு பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இப்படி ஒரு வெற்றி பாஜக பெறும் என்பது யாரும் நம்பலை. அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவிலையும் உங்களுக்கு தெரியும், ஹரியானாவில் எல்லா இடத்துலையும் தெரியும், யாருமே எதிர்பார்க்காத
பத்திரிகை, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் சொன்னதை விட கூடுதலான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா அது முழுக்க முழுக்க மோசடியின் மூலமாகத்தான். நீங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோன்னு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க. ஆனால் அது எப்படி சாத்தியமாகலைன்னா, அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரி அந்த தேர்தல் ஆணையத்தை விட்டு வெளியே போனார். ஏன்னா உங்கள் பித்தலாட்டத்தையெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பீகாரில் நடந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மோசடி பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் வழியாகவே வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கம்ப்ளைண்ட் தேர்தல் ஆணையத்திற்கு போகுது. ஆனால் இதை குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை. எப்போ பிஜேபிக்காரனே சொல்கிறான் மோசடி செஞ்சு தான் வந்திருக்கிறோன்னு தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டுறான். நீ என்ன நடவடிக்கை எடுக்க போகிற? இப்போ மோசடி செஞ்சு வெற்றி பெற்றோம்னா தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கணும் இல்லையா? இப்போ உடந்தையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன நடவடிக்கை எடுக்க போகிற அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆனால் இந்த நொடி வரையிலும் தேர்தல் ஆணையம் ஜிதின் ராம் மஞ்சி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ நம்ம திரும்பவும் கேட்டோன்னா என்ன சொல்லுவோம்? அமித்ஷா என்ன சொல்லுவார் சொல்லுங்கள்? அமித்ஷா சொல்லுவார், நேரு வாக்கு திருட்டின் மூலமாக தான் ஆட்சியில் வந்தார், ராஜீவ்காந்தி வந்தார், இந்திரா காந்தி வந்தார், இப்போ ராகுல் காந்தியும் அப்படித்தான் வருவார்னு சொல்லி வேணால் கதையை அளக்கலாம். ஆனால் உண்மையை என்றைக்குமே மறைக்க முடியாது. ஒவ்வொன்றாக நீங்கள் நல்லா யோசிங்க. ஒவ்வொரு செங்கல்லாக பாஜகவிலிருந்து பிடுங்கப்படும். கடைசியில் தரைமட்டமாக்கப்படும் அந்த கட்சி. மக்களாலே அது தரைமட்டமாக்கப்படும். அந்த சித்தாந்தம் வேறறுக்கப்படும். அதற்கான எல்லா அறிகுறிகளும் இந்திய அரசியலில் தென்பட துவங்கியிருக்கின்றன. அந்த மாற்றம் வெகு விரைவில் வரும் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். अगर हमारा वो कहतन रहल जैसे 2020 में कहलन हल कि हम हार रही है कई कोई उपाय, उस समय 2700 वोट से हारे थलन, हम प्रयास के लिए जीत गलन। इस साल वो मात्र 1600 वोट से हार रलन। दुर्भाग्य हमारे है, उनका का दिमाग हो गई, हमरा से बात न करें और सीधे मैदान छोड़ के भाग गए। जौन साथी जो 2020 में जो कलेक्टर अभिषेक सिंह जो अभी त्रिपुरा में है, वो टेलीफोन करे थे कि सर हम तोरा 2700 वोट से पीछे है, लगता जिताते लिए हल, अभी तो 16 वोट के पीछे है, जितावे में कौन दिक्कत है? हम माथा ठोकली कि हमारा पास अगर जानकारी हुआ था तब ना, तो चल गया घर है। खैर कहे के मतलब कि हम जे रात दिन जनता के काम ला बैठल रहे ही गया में 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.